இஞ்சி பூண்டில் ஒரு பொருள் சேர்த்து அரைத்தால் வருடமானாலும் கெடாது. இது தெரியாம அடிக்கடி அரைக்கிறோமே. இன்றைய வேகமான வாழ்க்கையில் சமையலுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் தவிக்கும் வீட்டு தாய்மார்களுக்கு சமையலறையில் சில சின்ன தந்திரங்கள் பெரிய உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உதவி கருவிதான் இஞ்சி பூண்டு விழுது. இதை ஒரே முறை அரைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டால் 1 மாதம் வரை சுவையும் மனமும் மாறாமல் கெடாமல் இருக்கும். முதலில் 400 கிராம் பூண்டை தோல் உரித்து எடுத்து வைக்க வேண்டும். அடுத்து 300 கிராம் இஞ்சியை தோல் சீவி தயாராக வைக்கவும். முதலில் இஞ்சியை மிக்சி ஜாரில் போட்டு நன்றாக அரைக்கவும். அதன் பின் அதே ஜாரில் பூண்டையும் சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிதளவு உப்பு, 2 கரண்டி எண்ணெய், அரை எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக விழுதாக அரைக்கவும். இதில் கூடுதல் ஈரப்பதம் இல்லாமல் கவனமாக அரைத்தால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும். இந்த விழுதை ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் எடுத்து 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி மூடி வைக்க வேண்டும். பின்னர் இதை ஃப்ரிட்ஜில் வைத்தால் 1 மாதம் வரை சுவையும் மனமும் மாறாமல் இருக்கும். இந்த முறையில் தினமும் சமையலுக்கு இஞ்சி பூண்டு தோல் சீவி அரைக்கும் நேரத்தை மிச்சப்படுத்தி வேகமாக உணவு தயாரிக்கலாம். குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த விழுது ஒரு பெரிய நேர சேமிப்பாளராக அமையும். மேலும் இஞ்சி பூண்டு விழுது உடல் நலத்திற்கும் பல நன்மைகளை தரும். இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் உடலில் உள்ள அலர்ஜிகளை குறைக்கும். பூண்டு ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் பண்புகள் கொண்டது. இதனால் சளி, இருமல், தொண்டை வலி போன்ற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சமையலில் இதை சேர்த்தால் உணவின் சுவை மட்டுமல்லாமல் உடல் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த சிறிய சமையல் குறிப்பு பாரம்பரிய முறையையும் நவீன வசதியையும் இணைக்கும் ஒரு நல்ல உதாரணம். ஒரே முறை தயாரித்து வைத்தால் பிஸியான நாட்களிலும் ருசியான மற்றும் ஆரோக்கியமான உணவை சுலபமாக செய்துவிடலாம். வீட்டில் இதை பயன்படுத்தி பார்த்தால் தினசரி சமையல் வேகமாகவும் சிரமமில்லாமலும் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. என்னோட மாமியார் வேலைக்கு போயிட்டு இருந்த டைமில் சீக்கிரமாக சமைக்கணுன்றதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட், புளியோதரை மிக்ஸ், தக்காளி தொக்கு பொடியெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுப்பாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி மனமும் நிறமும் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு 400 கிராம் பூண்டை தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். 400 கிராம் பூண்டுக்கு நல்லா கழுவி தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண 300 கிராம் இஞ்சியை ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு, 2 கரண்டி எண்ணெய், ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிடலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல கொஞ்சம் கூட ஈரப்படாம பாத்துக்கிட்டா 1 மந்த் வரைக்கும் சூப்பர் ஃப்ரெஷ்ஷா மனமா இருக்கும். இப்ப இதை ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு மேல ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி.